இந்த வீடியோவை வழங்குவோர் மூவி மீடியா கேமரா அண்ட் லைட்ஸ் ரெண்டல் ஃபார் மூவிஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் வெப் சீரிஸ் இணைந்து வழங்குவோர் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். மட்டன் சுக்கா ரெடி பண்ணுறேன். அடுப்பில் சட்டியை வைக்கணும். சட்டியை வச்சதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். சுக்கா வரவங்களுக்கு அவங்க தேவைக்கு ஏற்ப போடணும். நான் ஒரு 2 கிலோ கறிக்கு போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கணும். காஞ்சதுக்கு முன்னாடி பட்டை சோம்பு அடித்து வச்சுருப்போம். அந்த பொருளை போடுறோம். 2 ஸ்பூனு பட்டை சோம்பு, அந்த பிரிஞ்சி இலை 3 கரண்டி போட்டுருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நம்ம சொந்தமாக அரைச்சிக்கிறோம். 100 கிராம் இருக்கும். கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டுக்கணும். தக்காளி ஊற்றிக்கணும். தக்காளி நான் 2 கிலோ கறிக்கு ரெடி பண்ணுறேன் சார். ஒரு 1/2 கிலோ தக்காளி நான் வெங்காயம் நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயத்தை ஒரு 2 கிலோ கறிக்கு 1 கிலோ வெங்காயம் அளவுக்கு நறுக்கி வச்சுக்கணும். கிரேவி கிடைக்கும் சார். நல்லா வதக்கிட்டே இருக்கணும். லேசாக கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுங்க. உப்பை போட்டுக்கோமா போடுங்க. போட்டால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் சார். நல்லா வதங்குங்க. தக்காளி கம்மியாக வெங்காயம் அதிகமாக. இன்னும் சின்ன வெங்காயம் அரைச்சி கொடுப்பாங்க சார். அரைச்சி மேலாக ஊற்றுவாங்க. கிரேவி ஏறுறதுக்கு இதில் தேங்காய் சேர்ப்போம். ஒன்று ஒன்றா விதிமுறை அப்படியே. உட்காராமல் பிடிக்காமல் பார்த்துக்கணும். இது கறி மசாலா பொடி நாங்கள் சொந்தமாக அரைச்சது சார். இதில் என்னென்ன சமைக்கிறோம்னா பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாச்சிப்பூ, கசகசா, ஜாதிக்காய் சேர்த்து பவுட்ரு பண்ணி பொன்னரமாக வறுத்து பவுட்ரு பண்ணி வைக்கிறது. இது நம்ம சுக்காவுக்கு அந்த நிறம் ப்ரௌன் கலரில் கிடைக்கிறதுக்காக. 2 கிலோ கறிக்கு 100 கிராம் கறி மசாலா பொடி. இது சீரகப்பொடி சார். சீரகப்பொடி அது ஒரு 25 கிராம் போடுறோம் சார். மல்லிப்பொடி இது ஒரு 100 கிராம் சார். மிளகாப்பொடி 50 கிராம். இது வேக வச்ச கறிச்சாரோட ஊற்றிக்கிறது. உங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா கிரேவி மாரி. இன்னும் கொதிக்கணும். கொதிச்ச பின்னாடி இந்த மசாலா தேங்காய்
சின்ன வெங்காயம் அரைச்சி ஊற்றி நடக்கடலை பருப்பு, முந்திரி குருணை, 100 கிராம் மசால், சின்ன வெங்காயம் அரைச்சி கொடுப்பா சார். சரி. அந்த இது ஆக ஆக நிறம் மாறிக்கிட்டே இருக்குங்க சார். வேக்காடு கொடுக்க கொடுக்க நிறம் மாறும். கேஸ் கழுவி அடுப்பில்